Good morning, 11th Standard Accountancy, Illustration 9. இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். Question பாருங்கள். வள்ளுவர் is a sole trader dealing in textiles. From the following transactions, past journal entries for the month of March 2018. Commenced business with cash 90,000, with goods 60,000. ரெண்டுமே கேஷ் கூட்ஸ் ரெண்டுமே வந்து பிஸ்னஸ்க்குள்ளே வருது. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார், டூ வள்ளுவர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இதுதான் உங்களோட ஜேர்னல். அதுக்கு நரேஷன் பாருங்கள். வள்ளுவர் கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் அண்ட் கூட்ஸ். அதுக்கு நீங்கள் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கேஷுக்கு வந்து ரெஸ்பெக்டிவ் 90,000, ஸ்டாக்குக்கு ரெஸ்பெக்டிவ் 60,000. அது ரெண்டையும் டோட்டல் பண்ணி 1,50,000. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் போகலாமா? பர்ச்சேஸ்டு 20 ரெடிமேட் ஷர்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸன்கோ ஆன் கிரெடிட் 10,000. அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து டெபிட் சைடில் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்னு எழுதணும். எக்ஸன்கோ கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். எக்ஸன்கோங்கிறவங்க வந்துட்டு கிவர், ஸோ கிரெடிட் த கிவர். அதனால் இப்போ நம்ம ஜேர்னல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு எக்ஸன்கோ அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு கிரெடிட் ட்ரான்சாக்ஷனுங்கிறதுனால நம்ம வந்து நேம் எழுதிக்கணும். ஓகேவா? கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ இப்போ நம்ம அதோட நரேஷன் என்ன எழுதுவோம் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேசஸ் மேட் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அந்த டெபிட் அண்ட் கிரெடிட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் 10,000ங்கிறத வந்து நம்ம டபுள் சைட்லேயும் என்ட்ரி பண்ணிக்கிட்டால் போதும். ஹைலைட் பண்ணுறேன். எக்ஸன்கோ பர்ச்சேசஸ், இது ரெண்டு ஆஸ்பெக்டும் நம்ம ட்ரான்சாக்ஷனில் இருக்குது இல்லையா? ஒன்று வந்துட்டு டெபிட் ஆஸ்பெக்ட், பர்ச்சேஸ் வந்து டெபிட் ஆஸ்பெக்ட், அண்ட் எக்ஸன்கோங்கிறது வந்து கிரெடிட் ஆஸ்பெக்ட். நெக்ஸ்ட், கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் த்ரூ கேஷ் டெபாசிட் மெஷின் 30,000. அதாவது கேஷை வந்துட்டு நம்ம பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ பேங்க்கில் போய் அது அமௌண்ட் போகுது. அப்போது எது வந்து ரிசீவ் பண்ணுது அப்படின்னா பேங்க் வந்து ரிசீவ் பண்ணுது. டெபிட் த ரிசீவர். ஸோ பேங்க் வந்து நம்ம டெபிட் சைடு எழுதணும். இது பேங்க்குங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கேஷ் வந்து நம்ம பிஸ்னஸை விட்டு வெளியே போயிடுச்சு இல்லையா? கேஷுங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட்டு. கேஷ் வந்து நம்ம கிரெடிட் சைடில் எழுதணும். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் தான் நம்மளுடைய ஜேர்னல் என்ட்ரி. நரேஷன் டெபாசிட்டட் கேஷ் இன்டு பேங்க், அமௌண்ட் வந்து 30,000. நெக்ஸ்ட், பர்ச்சேஸ் 10 ரெடிமேட் சாரீஸ் ஃப்ரம் ஒயன்கோ பை கேஷ் 6,000. ஓகே, அதாவது பர்ச்சேசஸுங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட்டு. நம்ம கேஷில் தான் கொடுத்துருக்கோம், ஆனால் இங்கே நேம் கொடுத்துருக்காங்க. நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே நேம் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே கேஷ் தான் எடுத்துக்கணும். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட், அதுதான் நம்மளுக்கு ஜேர்னல். ஓகேவா? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். கேஷே நம்ம கிரெடிட் சைடு எழுதுறோன்னா அது நம்ம பிஸ்னஸை விட்டு வெளியே போகுது. நரேஷன் கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் பை கேஷ் 6,000ங்கிறத நம்ம போத் டெபிட் அண்ட் கிரெடிட் சைடில் என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், பெய்ட் எக்ஸன்கோ த்ரூ நெஃப்ட். அதாவது எக்ஸன்கோ வந்து இப்போ அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. டெபிட் த ரிசீவர், எக்ஸன்கோ வந்துட்டு ரிசீவ் பண்ணுறாங்க, டெபிட் சைடு எழுதுகிறோம். நெஃப்ட் அப்படின்னா நம்ம வந்து நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் வழியாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் போயிருக்கு. அப்போது கிரெடிட் த கிவர், பேங்க்கு வந்து நம்ம கிரெடிட் சைடு எழுதும். ஜேர்னல் என்ன? எக்ஸன்கோ அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட், டெபாசிட்டட் கேஷ் இன்டு பேங்க் 10,000. அதான் நம்ம டபுள் சைடும் என்ட்ரி பண்ணணும். நெக்ஸ்ட், சோல்டு 5 sarees டு ஏஎன்கோன் கிரெடிட். அதாவது சேல்ஸை அப்புறம் ஏஎன்கோ கிரெடிட்டுங்கிறதால நம்ம நேம் எடுத்துக்கிறோம். சேல்ஸ் அப்படின்னால கிரெடிட் சைடு வரும். ஏஎன்கோங்கிறவங்க ரிசீவ் பண்ணுறாங்க, ஸோ டெபிட் சைடில் எழுதணும். ஜேர்னல் பாருங்கள். ஏஎன்கோ அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட், அமௌண்ட் எழுதி நரேஷன் போட்டுடலாம். நெக்ஸ்ட், ஏஎன்கோ டெபாசிட்டட் த அமௌண்ட் டியூ இன் கேஷ் டெபாசிட் மெஷின். அதாவது பேங்க் வழியாக ஏஎன்கோங்கிறவங்க நம்மளுக்கு இப்போது அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஜேர்னல் பாருங்கள். இதுக்கு ஏஎன்கோ வந்துட்டு கிரெடிட் சைடில் வரும், ஏன்னா அவங்க காசை கொடுக்குறாங்க. பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம அந்த அமௌண்ட் வருது. பேங்க் வந்து ரிசீவர், டெபிட் த ரிசீவர், டெபிட் சைடு எழுதிக்கிறோம். ஓகே. பர்ச்சேஸ் 20 sarees ஃப்ரம் ஜட்டன்கோ அண்ட் பெய்ட் த்ரூ டெபிட் கார்டு. டெபிட் கார்டு அப்படின்னா பேங்க் வழியாக நம்மளுக்கு இந்த அமௌண்ட்டு வந்து டிடக்ட் ஆகிடும். பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து டெபிட் சைடில் எழுதணும். டெபிட் கார்டு வழியாக பேங்க்கு தான் வந்து இப்போ இந்த அமௌண்ட்டை கொடுக்குது கிவர். ஸோ பேங்க் வந்து நம்ம கீழே எழுதணும் கிரெடிட் சைடில். ஸோ ஜேர்னல் என்னவாக இருக்கும்? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட்டு. இதுலேயும் வந்து நேம் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் ஜேர்னல், அமௌண்ட் போட்டுக்கணும், நரேஷன் எழுதிக்கணும். நெக்ஸ்ட், ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்ட் ஃபார் அண்ட் பெய்ட் த்ரூ நெட் பேங்கிங் 6,000. ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷ்னரி அப்படிங்கிறத நம்ம டெபிட் சைடில் எழுதிக்கலாம்.
நம்ம ஏன் பர்ச்சேஸ் எழுதக்கூடாதுன்னா, டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் ஸ்டேஷ்னரி வாங்குகிறோம், இப்போ நம்ம ஸ்டேஷ்னரின்னு தான் மென்ஷன் பண்ணணும். இதே கிளாத்ஸ் வாங்குறோன்னா பர்ச்சேசஸ்னு போட்டுக்கலாம். இப்போ ஸ்டேஷ்னரி டெபிட் சைட், நெட் பேங்கிங் வழியாக நம்ம அதை பே பண்ணியிருக்கோம். ஸோ பேங்க் வந்து நம்ம கிரெடிட் சைடு எழுதிக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஜேர்னல் என்னவாக இருக்கும், ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட், பேங்க் வந்துட்டு கிவர், ஸோ அதனால் பேங்க் நம்ம கிரெடிட் சைடு எழுதுகிறோம். ஜேர்னல் எழுதி முடிச்சுட்டு நரேஷன் வந்து ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் 6,000 வந்து நம்ம டபுள் சைடு என்ட்ரு பண்ணிக்கணும். பேங்க் சார்ஜஸ் லெவீடு, அதாவது பேங்க்லேருந்து சில சார்ஜஸ்க்காக நம்ம அமௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ நம்மளோட ஜேர்னலில் பார்த்தீங்கன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், பேங்க் சார்ஜஸ்ங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் நம்ம டெபிட் சைடு எழுதிக்கிறோம். இப்போ பேங்க்லேருந்து அது போயிருக்கு, அதனால் பேங்க் வந்து நம்ம கிரெடிட் சைடு எழுதுகிறோம். பேங்க்கில் இருந்து போயிருக்கு இல்லையா, பேங்க் வந்துட்டு கிவர், ஸோ அதனால் பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட், அமௌண்ட் எழுதி பேங்க் சார்ஜஸ் லெவி தான் நரேஷன். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். ஜேர்னலைஸ் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் இன் த புக்ஸ் ஆஃப் ரமேஷ் ஹூ இஸ் டீலிங் இன் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ரமேஷ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ், கூட்ஸ், ஃபர்னிச்சர். ஸோ எப்பவும் போல் இதெல்லாம் பிஸ்னஸ்குள்ளே வருது, ஸோ எல்லாத்தையும் நம்ம டெபிட் பண்ணணும். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார், டு ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. இது வந்து நம்ம கிரெடிட் சைடில் எழுதிக்கலாம். 3 அமௌண்ட்டையும் நம்ம டெபிட் சைடில் போட்டு இப்போ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம வந்து கிரெடிட் சைடில் அந்த அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணணும். டு ரமேஷ் கேபிட்டல் 4,07,000. நான் பார்த்தீங்கன்னா கீழே எழுதியிருக்கேன், அதை வந்துட்டு கரெக்டாக அந்த ரமேஷ் கேபிட்டல் அப்படின்னு வருது இல்லையா, அதுக்கு நேராக தான் நீங்கள் எழுதணும். இப்போ கரெக்ட் பண்ணியாச்சு. என் கிரெடிட் சைடில் ஒரு கார்னரில் எழுதணும். நெக்ஸ்ட் மணி டெபாசிட்டட் இன்டு பேங்க் 2 lakh. ஸோ வந்து பேங்க் அதை ரிசீவ் பண்ணுது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட், கேஷ் நம்ம பிஸ்னஸ் விட்டு வெளியே போகுது, அதனால் கிரெடிட் சைடு எழுதியிருக்கோம். மணி டெபாசிட்டட் இன்டு பேங்க் நரேஷன், அமௌண்ட்டை டபுள் சைடும் நம்ம என்ட்ரி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் போகலாமா. பாட் ஃபர்னிச்சர் ஃப்ரம் மிஸ் ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் ஃபார் 28,000 ஆன் கிரெடிட். அதாவது யார்கிட்டேருந்து வாங்கினோம், மிஸ் ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார், யார் கொடுக்குறாங்க, மிஸ் ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் தான் கிவர் இல்லையா, அதை வந்து நம்ம கிரெடிட் சைடு எழுதிக்கணும். அப்போ நம்மளோட ஜேர்னல் என்னவாக இருக்கும், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு மிஸ் ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் இல்லையா. நரேஷன் வந்துட்டு பாட் ஃபர்னிச்சர் ஃபார் கிரெடிட் அப்படின்னு எழுதிக்கலாம். அது வந்துட்டு 28,000 நம்ம போத் டெபிட் அண்ட் கிரெடிட் சைடில் என்ட்ரி பண்ணிக்கணும், எந்த சேஞ்சஸும் இல்லை. நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ஃபார் 5,000 பேயிங் த்ரூ டெபிட் கார்டு. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் சைடு எழுதணும். பேங்க்லேருந்து அமௌண்ட் போயிருக்கு, பேங்க் வந்துட்டு கிவர், ஸோ அதனால் அது கிரெடிட் சைடு எழுதணும். நேம் வந்து எழுத தேவையில்லை, அதனால் அதை நான் படிக்கவே இல்லை, அது வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் குணா அண்ட் பேட் த்ரூ நெட் பேங்கிங் 10,000. அதே மாதிரி தான் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 10,000. ஓகே, நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் நம்ம வந்து அதுக்கு கேஷும் பே பண்ணியாச்சு பேங்க் வழியாக, ஸோ அதனால். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் கண்ணன் அண்ட் பேட் த்ரூ கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், டெபிட் கார்டு எதாக இருந்தாலும் பேங்க்கு தான் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை கொடுக்குது, பேங்க் தான் நம்ம கிரெடிட் சைடு எழுதணும். பர்ச்சேசஸ் தான், ஸோ பர்ச்சேசஸ்ங்கிறது நம்ம எப்போவுமே டெபிட் சைடில் தான் என்ட்ரி பண்ணணும். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 20,000. ஓகே, நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ஷியாம் ஆன் கிரெடிட் ஃபார் 50,000. இப்போ நம்ம கிரெடிட்டுங்கிறதுனால நேம் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பர்ச்சேசஸ்ங்கிறது டெபிட் சைட், ஷியாம் வந்துட்டு கிரெடிட் சைட். ஏன் அப்படின்னா ஷியாமுங்கிறது ஒரு கிவர் இல்லையா, ஸோ கிவரை வந்துட்டு எப்போவுமே நம்ம கிரெடிட் பண்ணணும். ஜேர்னல் பாருங்கள், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷியாம் அக்கௌண்ட், கூட்ஸ் பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட் அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் பில் ட்ரான் பை ஷியாம் வாஸ் அக்செப்டட் ஃபார் 50,000. அதாவது நம்ம அவங்கக்கிட்டேருந்து க்ரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதுக்கான பில் வந்துட்டு அவங்க ஷியாம் வந்து நம்மக்கிட்ட இப்போ கொடுத்துருக்காங்க, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி கொடுத்தாச்சு இல்லையா, அதை நம்ம அக்செப்டன்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷியாம்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். அதாவது பில்ஸ் பேயபிளை அக்செப்ட் பண்ணி இப்போ நம்ம ஷியாமுக்கு கொடுத்தாச்சு, ஷியாம் வந்து அதை ரிசீவ் பண்ணுறாங்க, டெபிட் த ரிசீவர் ஷியாம் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். பில்ஸ் பேயபிள் இப்போ நம்ம பிஸ்னஸை விட்டு வெளியே போயிடுச்சு, ஸோ ஜேர்னல் வந்து ஷியாம் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் பேயபிள். பில் ட்ரான் பை ஷியாம் வாஸ் அக்செப்டட் அண்ட் அமௌண்ட்.
பெய்டு half of the amount owed to Miss Jayalakshmi Furniture by check. ஸோ பேங்க் தான் அந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துருக்கு. பேங்க் கிவர், பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம கிரெடிட் சைடு எழுதிக்கிறோம். மிஸ் ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் அதை ரிசீவ் பண்ணுறாங்க, டெபிட்டில் எழுதிக்கிறோம். மிஸ் ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் த ஜர்னல். பெய்ட் பை செக் நரேஷன் அண்ட் அமௌண்ட் எழுதிக்கிறோம். 14,000. நெக்ஸ்ட் பாருங்கள். ஷாம்ஸ் பில் வாஸ் பெய்டு. ஸோ அதுக்கு என்ன ஜேர்னல் வரும்? பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். உங்களோட நரேஷன் வந்துட்டு பில் வாஸ் பெய்ட். அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 50,000. அதை நம்ம ஃபுல்லாக கட்டிட்டோம் இல்லையா? ஸோ 50,000 வந்துட்டு நம்ம டெபிட் அண்ட் க்ரெடிட் சைடில் என்ட்ரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ.